கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையாவின் சொந்த மாவட்டமான மைசூரில் பிரதமர் மோடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். நேரில் இணைந்துள்ள எமது செய்தியாளர் நந்தா அந்த தகவல்களை வழங்க கேட்போம். நந்தா, சொல்லுங்க. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய களச்சூழல் என்னவாக இருக்கிறது? கூடுதல் தகவல்கள் என்ன, நந்தா? தரணி, மே 10ஆம் தேதி கர்நாடக சட்டப்பேரவைக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இறுதிக்கட்டமாக அந்த பரபரப்பாக வாக்கு சேகரிப்பில் தேசிய தலைவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பகுதி என்பது மைசூர். பழைய மைசூருக்கு உட்பட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள் வருகின்றன. ராம்நகரா, அதே போல கனக்புரா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தொகுதிகள் இந்த பழைய மைசூருக்கு உட்பட்ட பகுதிகளில் வருது. இந்த பழைய மைசூர் முழுவதுமே காங்கிரசுடைய கோட்டையாக கருதப்படுவதால் எப்படியேனும் அந்த கோட்டையை தகர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பாஜகவுடைய தேசிய தலைவர்களுடைய கவனம் தற்போது பழைய மைசூர் பக்கம் திரும்பியிருக்கிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா தேசிய தலைவர்களும் மைசூரிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தொடர்ந்து 2வது நாளாக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பழைய மைசூர் பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹைவே சர்க்கிள் பகுதியில திறந்தவெளி வாகனத்தில் நின்றவாறு பிரதமர் நரேந்திர மோடி பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். மிக முக்கியமாக நாளை காலை 10 மணியளவில் பாஜக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட இருக்கிறது. தாரணி, நன்றி நந்தா, விரிவான தகவல்களுக்கு.